Hello friends, welcome to Nidana Prepares. இன்னைக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா சூப்பரான அட்டகாசமான பிரைட்டான வாட்டர் கேண்டில்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும்னு பார்க்க போறோம். இந்த வாட்டர் கேண்டில்ஸ் ரொம்ப சிம்பிளா சீக்கிரம் செஞ்சிடலாம். இது பாருங்க எவ்வளவு குட்டியா அழகா இருக்குன்னு. இத பாருங்க எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குன்னு. இப்போ இந்த சூப்பரான வாட்டர் கேண்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அழகான வாட்டர் கேண்டில் செய்யறதுக்கு நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து ஊதுபத்தி வச்சு ஓட்டை போட்டு வச்சிடலாம். ஓட்டை போட்டுட்டு நம்மளுக்கு திரி வேணும். திரியை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ண ஈஸியாக உள்ளே போயிடும். உள்ளே போயாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு. இது நெக்ஸ்ட் நம்ம டம்ளர்ல தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து ஒரு 3/4 வாசி போல சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கலர்ஃபுல்லா ஆக்கிடலாம். அதுக்கு நான் வந்து வாட்டர் கலர் எடுத்திருக்கேன். நீங்க ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். எனக்கு ப்ளூ பிடிக்கும்னால நான் ப்ளூ எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயாச்சுன்னு. ரொம்ப அழகா சூப்பரா அட்டகாசமா ரெடி ஆயாச்சு. இப்ப இதுல வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். நான் வந்து நல்ல எண்ணெய் எடுத்திருக்கேன். சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். எண்ணெய் சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காட்டன் திரிய உள்ள சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மேல் பக்கத்துல இருக்கிற திரிய லைட்டா எண்ணெயில நரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரம் பத்திடும். ரெடி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். எவ்வளோ அழகா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. உள்ள போட்டாச்சு. நம்ம இப்போ அதை வந்து லைட் பண்ணிடலாம். நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. லைட் பண்ணக்கு அப்புறமா எவ்வளோ அழகா மேலே வந்து ஒயிட் கலர்லயும் கீழே வந்து ப்ளூ கலர்லயும் சூப்பரா இருக்குன்னு. கீழே வந்து ப்ளூ கலர்ல, மேலே வந்து ஒயிட் கலர்லையும், அதுக்கும் மேலே கோல்டன் கலர், அதுக்கும் மேலே ஒரு சின்ன ஒளி சூப்பரா இருக்கு பார்க்கவே. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த வாட்டர் கேண்டில் பாருங்க எவ்வளவு சிம்பிளா சீக்கிரம் செஞ்சிடலான்னு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வாட்டர் கேண்டில்ஸை நீங்களும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா நல்லா பிரைட்டா இருக்கும். நான் வந்து மற்றது எல்லாமே நான் ஃபுட் கலர்ல செஞ்சு பார்த்தேன். அதுவும் நல்லா பிரைட்டா சூப்பரா இருக்கு. அடுத்தது நம்ம பீட்ஸ் வச்சு வாட்டர் கேண்டில் செஞ்சிடலாம். அதுக்கு நான் வந்து சின்ன சின்னதா கலர்ஃபுல்லான பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் சேர்த்தாச்சு, தண்ணி சேர்த்தாச்சு, எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி திரிய உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்க இது அதை விட சூப்பரா அட்டகாசமா அழகா இருக்கு பார்க்கவே. நெக்ஸ்ட் ஒன்னொன்னு நான் வந்து ஷெல்ஸ் வச்சு செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மார்பிள்ஸ். இப்போ உள்ள தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்தோடனே ஒரு மார்பிள் வந்து நல்லா ஜெயண்ட் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு மேல நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் திரியையும் இன்சர்ட் பண்ணிடலாம் உள்ள. இப்ப இது வந்து நம்ம லைட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. பாருங்க இது நல்லா குட்டியா கியூட்டா அழகா இருக்கு பார்க்கவே. உள்ள இருக்கிற சிப்பி எல்லாம் நல்லா தெரிஞ்சு பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பீட் சேர்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. பீட் சேர்த்ததுல நல்லா கலர்ஃபுல்லா இருந்தது. வாட்டர் கலர் சேர்த்ததுல டபுள் கலர் வந்திருக்கு. ஆனா ஃபுட் கலர் சேர்த்ததுல டபுள் கலர் வரல. ஆனா இருந்தாலும் பார்க்க ரொம்ப பிரைட்டா சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க நம்மளோட சூப்பரான வாட்டர் கேண்டில்ஸ் அட்டகாசமா தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நிதர்னா ப்ரிப்பேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.